மண்ணை எடுத்து தூக்குறாங்க, 1000 பேர் கண்ணுமே அந்த மண்ணு விழுதுன்னா அல்லாஹ் எவ்வளவு நுட்பமா உதவி செஞ்சிருப்பான். ஒரு 10,000 பேர் ஒன்று திரண்டு அந்த போராட்ட மைதானத்துல 10,000 பேரும் ஒரே நேரத்தை எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவன் காதுக்கு கோடான கோடி மக்களுடைய சத்தங்கள் அல்லாஹ் தஆலா உள்ளத்துல ஒலிக்க வைப்பான், உள்ளத்துல பயத்தையும் அச்சத்தையும் கொடுப்பான். நாம கவனிக்க வேண்டிய செய்தி, இந்த உலகத்துல போன நிமிஷம் வரைக்கும் இல்ல அடுத்த நிமிஷம் வரைக்கும் ஒண்ணும் கிடையாது இந்த உலகத்துல. ஏன் தெரியுமா? அடுத்து என்னன்றது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா இங்க ஒரு பெரிய பொய் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலேயே அதிக சொத்துக்கள் என்று சொன்னால் அது வக்ஃப் வாரியத்திற்கு தான் என்று ஒரு விஷயத்தை உருவாக்கப்படுகிறது. அதுலயே எப்படி ரயில்வே துறைக்கு முன்னால் ரயில்வேக்கு அடுத்து அதிக சொத்துக்கள் பெற்றிருப்பது வக்ஃப் தான். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா வக்ஃபுக்கு இருக்குது, அல்லாஹ் தாண்டி கொடுத்தவங்க தாராளமா கொடுத்துக்கிறாங்க. ஆனா ரயில்வேல இருக்குதான்னு கேட்டா கிடையாது. ரயில்வே துறைக்கு சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, ஊர்ல போய் பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இங்க என்ன சொல்லப்படுது, அதற்கு அடுத்த நிலை வக்ஃப்ல அதிக சொத்துக்கள் இருக்குது. இங்க இந்த உலகத்துல அடுத்த நிமிஷம் என்ன என்பது யாருக்குமே தெரியாது. ஒரு பிம்பத்தை உருவாக்குறது, ஒரு பொய்யை கொண்டாந்து கட்டமைக்கிறது, இதுதான் இப்படிதான், அதனால் அடுத்து இதை நாங்கள் கை வைப்போம் என்று சொல்லி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய சுதந்திரத்தை, சிறுபான்மையாக இருந்தாலும் இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வால் தரப்பட்ட அந்த சொத்துக்கள் இந்த மண்ணில முஸ்லிம்களுக்கு காலங்காலமாக பயன் தரப்பட்டு கொண்டிருக்கு. அதுல நம்ம கை வைக்கிறாங்கன்னு சொன்னா எட்டிங்க பாட்டு சும்மா இருக்கிறது, கோவம் வர வேண்டாமா, கொஞ்சமாவது ரத்தம் கொதிக்க வேண்டாமா, அந்த நாட்களுக்காக நாம் ஒவ்வொரு முடியும் இயங்க வேண்டாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போர் குணம் ஒவ்வொரு முஸ்லிம்கிட்ட அவசியம் இருந்து ஆக வேண்டும். இங்க 2 விஷயம் நல்லா கவனிங்க. ஒரு முஸ்லிமுக்கு 2 விஷயம் சொன்னா அப்படியே கால் கட்ட வரல தலை வரைக்கும் ஜிப்புன்னு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி. ஒண்ணு என்ன தெரியுமா? தேசிய கீதம் பாடல் இருக்குல்ல, அந்த பாடலை இசையோடு கேட்டாலும் இசை இல்லாமல் கேட்டாலும் தலை உச்சிலிருந்து கால் வரைக்கும் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். இருக்குமா இருக்காதா? நாம போய் போராடணுமா? நாம சுதந்திரத்துக்கு பாடுபட்டோமா? நாம ஒரு சொட்டு ரத்தம் கொடுத்தோமா? இல்ல, நம்ம முன்னோர்கள் பாடுபட்டார்கள். நம் முன்னோர்களுடைய அந்த எண்ணம் தான் அந்த நாளில் நமக்கு எண்ணங்கள் பிரதிபலிக்கிறது. அவர்கள் விட்ட அந்த ஒரு சொட்டு அந்த ரத்தம் தான் அந்த பாட்டை நாம் இசை இல்லாமல் கேட்டாலும் உள்ளத்தில் ஒரு விதமான புத்துணர்ச்சி, இசையோடு கேட்டாலும் உள்ளத்தில் ஒரு விதமான புத்துணர்ச்சி. இது ஒரு பக்கம் இருக்க, நபிமார்கள், சஹாபாக்கள், முன்னோர்கள் இந்த மார்க்கத்தை கட்டி காத்தார்களே, ஷரியத்தை பொத்தி பொத்தி பாதுகாத்தார்களே. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கூட வக்ஃபுடைய சொத்துக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடியே வந்தது இல்லையே. ஆனா இன்னைக்கு வருகின்ற பொழுது அது முஸ்லிமுடைய உள்ளத்துல ரத்தத்துல ஏன் துடிப்பு வருவது கிடையாது. இஸ்லாமிய இந்த வரலாற்றிலே நாம் பேசுகின்ற பொழுதோ அல்லது இஸ்லாமிய சொத்துக்களை சர்வாதிகாரம் கொண்டு அபகரிக்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளத்துல ஒரு வீரியம் வர வேண்டும்.